தாய்லாந்து நாட்டின் தலைநகர் பாங்காக்கில் உள்ள சந்தையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஏராளமான பொருட்கள் கருகி சேதமடைந்தன. அங்குள்ள சத்துகாக் சந்தையில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் 14,000 சதுரடி பரப்பிலான கரைகள் முற்றிலும் எரிந்து சாம்பலாகின. கடைகளில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பாம்புகள், சிலந்திகள், சியாமிஸ் சண்டை மீன்கள், கோழிகள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட விலங்குகளும் தீயில் கருகி இறந்தன. மின்கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் 118 கடைகள் எரிந்து சாம்பலானதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் 6 பேர் கொல்லப்பட்டனர். ஜெனின் நகரம் அருகே உள்ள கபர்டான் கிராமத்திற்குள் நுழைந்த இஸ்ரேலிய படைகள் அங்கிருந்த கார் மீது தாக்குதல் நடத்தியது. பின்னர் கிராமத்திற்குள் நுழைந்து அதிரடியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியது. இந்த சம்பவத்தில் 6 பேர் உயிரிழந்ததாகவும் பலர் காயமடைந்ததாகவும் பாலஸ்தீனிய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது குறித்து விளக்கமளித்துள்ள இஸ்ரேலிய படை, கபர்டான் கிராமத்தில் பதுங்கியிருந்த வன்முறை கும்பலை கைது செய்ய சென்றதாகவும் அப்போது அந்த கும்பல் காரில் ஏறி தப்ப முயன்றதால் தாக்குதல் நடத்தியதாகவும் தெரிவித்துள்ளது. அர்ஜென்டினாவில் எந்தவிதமான பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி 30 மாடி கட்டிடத்தில் ஏறிய இளைஞரை மீட்புக் குழுவினர் தடுத்து கைது செய்தனர். பியூனோஸ் அயர்ஸ் நகரத்தில் உள்ள அந்த கட்டிடத்தின் வெளிப்புறம் வழியாக எந்தவிதமான பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி மார்சின் பனோட் என்ற இளைஞர் ஏறினார். இதனை பார்த்து பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்த நிலையில் போலீசாரும் மீட்புக் குழுவினரும் அங்கு திரண்டனர். பின்னர் கட்டிடத்தின் பாதி தூரம் ஏறியிருந்த மார்சின் பானோட்டை மீட்புக் குழுவினர் தடுத்து பத்திரமாக மீட்டனர். தற்போது காவல்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அவரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.